சரி, ஒருவேளை ஜிஎஸ்டி ஆபீசர் உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டார். அத சரி பண்ண, அதாவது திரும்பவும் ஆக்டிவேட் பண்ண வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேர் தான் ரெவோகேஷன். சிம்பிளா சொன்னா ஒரு அன்டூ பட்டன் மாதிரி. ரூல் 23 படி கேன்சலேஷன் ஆர்டர் உங்க கைக்கு கிடைச்ச 90 நாளைக்குள்ள நீங்க ரீவோகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்ம் ஜிஎஸ்டி REG 21 பயன்படுத்தணும். ஒருவேளை சரியான காரணம் இருந்தா இந்த டைமை இன்னொரு 90 நாள், அதாவது மொத்தம் 180 நாள் வரைக்கும் கூட நீட்டிக்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க ரிவோகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க பேர்ல பெண்டிங்ல இருக்கிற எல்லா ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணணும். அது மட்டும் இல்ல, வரி, வட்டி, பெனால்டின்னு எல்லா பாக்கியும் முழுசா கட்டி முடிச்சிருக்கணும். இத செய்யாம அப்ளை பண்ணா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும், அவ்வளோதான். இந்த ரிவோகேஷன் அப்ளிகேஷனை ரொம்ப சரியா முழுமையா தயார் பண்றது ரொம்ப அவசியம். சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நிரந்தரமா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த சிக்கலான ப்ராசஸை சுலபமா முடிக்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸோட உதவியை நாடுங்க. சரி, இந்த வீடியோவோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க பிசினஸ் எல்லா ஜிஎஸ்டி சட்டத்திட்டங்களையும் 100% சரியா பின்பற்றுதா? யோசிச்சு பாருங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதை விட வராம பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம், இல்லையா? உங்க ஜிஎஸ்டி சம்பந்தமான எல்லா தேவைகளுக்கும், சந்தேகங்களுக்கும், முறையான வழிகாட்டுதலுக்கும் எப்போ வேணும்னாலும் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடுங்க. இந்த விளக்கத்தை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.